மிக குறைந்த அளவில் மழை பெய்தாலும் பாரிய ஆபத்து ஏற்படும் என எச்சரிக்கை. இலங்கை தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைத்த தமிழக பயணி பகிரங்க மன்னிப்பு கோரல். நாட்டை சீர்குலைத்த பேரழிவு அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடர்பில் சரத் பொன்சேகா வெளியிட்ட தகவல். இலங்கை நிலப்பரப்பில் ஏற்படும் விரிசல் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழ் மாவட்டத்தினுடைய அனர்த்த நிவாரண அறிக்கை ஜனாதிபதி அனுர பிறப்பித்த உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டை பாதித்த டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மணல் நிரம்பியுள்ளதால் மிக குறைந்தளவான மழை பெய்தாலும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் காவன ஜெயதிச தெரிவித்துள்ளார். தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து நேற்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் நிலச்சரிவுகள் ஏற்படுவது மிக துரதிருஷ்டவசமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மழையால் தரையில் உள்ள மண் இப்போது நிரம்பி தண்ணீர் போல பாயும் நிலையை எட்டியுள்ளது. இதனால் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது நிலச்சரிவுகள், மண் சரிவுகள், பாறை சரிவுகள் மற்றும் வீடுகளுக்கு பின்னால் நிலச்சரிவுகள் ஏற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது தரையில் பல இடங்கள் நிலையற்றதாக இருந்தாலும் மக்கள் அந்த இடங்களில் தங்கியிருக்கும் சந்தர்ப்பங்களும் உள்ளது. நிலச்சரிவுகளுக்கான அறிகுறிகள் உள்ள இடங்களில் மக்கள் இன்னும் தங்கியுள்ளார்கள். பொதுமக்கள் இதுபோன்ற இடங்களில் தங்க வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உரிய அதிகாரிகள் அனுமதி அளித்த பின்னரே அவர்கள் அந்த இடங்களுக்கு திரும்பலாம். ஆபத்தான மற்றும் சந்தேகப்படும் நிலச்சரிவு இடங்களை ஆய்வு செய்ய புவியியல் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் இலங்கையூடாக தமிழ்நாட்டுக்கு பயணமான பயணி ஒருவர் வெளியிட்ட கருத்து சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறித்த நபர் நேற்றைய தினம் இலங்கை மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாரிய பேரிடர் ஏற்பட்டிருந்த அன்று மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக தமிழ்நாட்டுக்கு சென்ற பயணிகள் இருவர் தங்களை முறையாக கவனிக்கவில்லை என்று இலங்கைக்கு மீண்டும் வரப்போவதில்லை என்று பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். நாட்டில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருந்த நிலையில் கடும் சூறாவளி காற்று வீசிய நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையம் வந்த விமானம் ஒன்று மத்தள விமான நிலையத்துக்கு மாற்றப்பட்டது. இதன்போது விமானத்தில் வந்த பயணிகளை உரிய முறையில் விமான நிலையமும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனமும் கவனிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். எனினும் 3 நாட்களின் பின்னர் இந்திய விமானம் மூலமாக அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து தமிழகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதன்போது அங்கிருந்த ஊடகங்கள் முன்னிலையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த 2 பயணிகள் மீதும் தமிழக மக்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டிருந்தனர். நாட்டில் பெரும் அவலம் ஏற்படும் நிலையில் இந்தியா உட்பட நாடுகள் சென்று உதவிகளை வழங்கி வருகின்றது. இவ்வாறான நிலையில் விமான நிலையத்தில் முறையாக கவனிப்பில்லை என்ற குற்றச்சாட்டு நியாயமற்றது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதையடுத்து குறித்த 2 பயணிகளில் ஒருவர் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை தெரியாமல் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக மன்னிப்பு கோரியுள்ளார். அத்துடன் புவியியல் காரணமாக இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் கூறியுள்ளார். இந்த பேரிடர் காலப்பகுதியில் குறுகிய கால அரசியல் நோக்கங்களுக்காக அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அதிருப்தி வெளியிட்டுள்ளார். நாட்டின் தற்போது நிலவும் நிலவரங்கள் குறித்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இயற்கை அனர்த்தம் என்பது எல்லா ஆட்சியாளர்களுக்கும் ஒன்றுதான். கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டது. யார் ஆட்சியில் இருந்தாலும் இறுதி விளைவு ஒன்றுதான். இம்முறை மழை மற்றும் வெள்ளம் அதிகமாக இருப்பதால் விளைவுகள் அதிகமானது. முந்தைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்திருந்தாலும் நிலைமை அப்படித்தான் காணப்பட்டிருக்கும். இலங்கையில் வளங்கள், உபகரணங்கள் மற்றும் மனித வளங்கள் குறைவாக இருப்பதால் யாராலும் அற்புதமாக செயற்பட முடியாது. கிடைக்கக்கூடிய வளங்கள், உபகரணங்கள் மற்றும் மனித வளங்களை கொண்டு அரசாங்கம் அதிகபட்சமாக செய்ய வேண்டும். யாராவது அதிகமாக செய்ய விரும்பினால் அது இங்கே சாத்தியமில்லை. பேரழிவை தடுக்க தவறியதால் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர்வதாக எதிர்க்கட்சிகள் கூறியிருப்பது பயனற்றது. எவர் ஆட்சியில் இருந்திருந்தாலும் இயற்கை அனர்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டும். குறுகிய அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் மோசமான வானிலை தணிந்திருந்தாலும்
மலையகம் உள்ளிட்ட சில பகுதிகளில் நிலச்சரிவுகள், மண் சரிவுகள் மற்றும் தரையில் விரிசல்கள் இன்னும் பதிவாகி வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய சீற்றமான காலநிலையால் மலையகமே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் கொத்மலை உள்ளிட்ட நயவன மலையால் சுற்றியுள்ள சில பகுதிகளில் விரிசல் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக சில வீடுகள் இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொத்மலையில் உள்ள நயவன கிராமத்துக்கு செல்லும் வீதியில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் சுமார் 1 அடி ஆழத்தில் தாழிறங்கியுள்ளது. இதன் விளைவாக நயவன பகுதியில் இருந்து 30 குடும்பங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அப்பகுதி மக்கள் பெரும் அசௌகரியத்தில் உள்ளனர். இதேவேளை ஹம்பகா நுவரெலியா பிரதான வீதியில் உள்ள நுனிகல பகுதியில் சில இடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஹம்பகா புபுருசா பிரதான வீதியில் உள்ள ராஜதலவா பகுதியில் கடந்த 28ஆம் தேதி ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவை தொடர்ந்து மீண்டும் சில இடங்களில் நிலத்தில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நிலைமைகள் பதிவாகினால் மக்கள் உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிலச்சரிவு ஆராய்ச்சி பிரிவின் இயக்குநர் காமினி ஜெயதிசை எச்சரித்துள்ளார். மேலும் கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாதளை மாவட்டங்களில் மண்சரிவு சிகப்பு எச்சரிக்கை இன்னும் நடைமுறையில் உள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனர்த்த நிலவரம் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனால் நிலவர அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள தென்மராட்சி, நெடுந்தீவு, வேலணை, சண்டிலிப்பாய், சங்கானை, யாழ்ப்பாணம், காரைநகர், நல்லூர், கோப்பாய், உடுவில், தெல்லிப்பளை, மருதங்கேணி, ஊர்காவல்துறை, பரத்துத்துறை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் 1710 குடும்பங்களைச் சேர்ந்த 5443 அங்கத்தவர்கள் 59 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளரினால் வழங்கப்பட்டு சீரான காலநிலை ஏற்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருந்த மக்கள் மீண்டும் வீடு திரும்பும் நிலையில் தற்போது 354 குடும்பங்களைச் சேர்ந்த 1114 அங்கத்தவர்கள் சாவகச்சேரியில் 7 பாதுகாப்பு நிலையங்களிலும், சங்கானையில் 2 பாதுகாப்பு நிலையங்களிலும், தெள்ளிப்பலையில் 2 பாதுகாப்பு நிலையங்களிலும், உடுவிலில் 1 பாதுகாப்பு நிலையத்திலும் மொத்தமாக 12 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களினால் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. 3711 குடும்பங்களைச் சேர்ந்த 11,751 அங்கத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 370 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளது. இதேவேளை 31 மீன்பிடி படகுகளும் 30 வலைகள் சேதமடைந்துள்ளதாக பிரதேச செயலாளரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக முழுமையாகவும் பகுதியளவும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறையின்படி அடையாளம் காணுமாறும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை திறன்பட பெறுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்கவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க பணிபுரிய விடுத்துள்ளார். ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறையை ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இதுபோன்ற அனர்த்தத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்டகால தீர்வை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி இதற்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி மண் சரிவினால் 1289 வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததாகவும் 44,574 வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும, தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜூட் நிலுஷான், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் அரவிந்த் ஸ்ரீநாத் ஆகியோர் உட்பட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்.